தேர்தல் ஆணையத்தை வந்து நம்ம இப்படி செய்கிறாங்க அப்படி செய்கிறாங்கன்னு இப்போ எனக்கு வந்து தனிப்பட்ட முறையில் எனக்கு நெருக்கடி எங்களுக்கு ஒன்றும் வரல. இந்த காவல்துறை அதிகாரிகள் நெருக்கடி கொடுக்குறத நான் பார்க்குறேன். என் கட்சி பிள்ளைகளை சம்மந்தம் இல்லாமல் வழக்கில் எடுத்து விடுறது, துண்டறிக்கை கொடுக்கும்போது துண்டறிக்கையை பற்றி கொண்டு வச்சுக்கிறது, விடிய விடிய காவல் நிலையத்தில் உட்கார வச்சுக்கிறது, தானி ஆட்டோ எடுத்து போகும்போது அதை ஆட்டோவை பறித்து வச்சுக்கிறது. இப்போ இந்த மாதிரி நெருக்கடிகளை தவிர்க்கணும். அது எல்லா இடங்கள்லையும் இல்லை. ஒரு சில பகுதிகளில் இருக்கிற காவல்துறை அதிகாரிகள் அவங்க சுய விருப்புக்கு இயங்கிடுறாங்க. இந்த தேர்தல் அறிக்கையில் பெரும்பாலான கட்சிகள் வந்து மதுவிலக்கை கொண்டு வரும் சொல்றாங்க. அது வந்து நம்பிக்கை இருக்காங்க. அவங்க சொல்ற பார்வை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இந்த மது விலக்குங்கிற இந்த இதை வந்து இவங்க பேசுறதே இந்த தேர்தல் நேர ஒரு லாபத்துக்கான வாக்குறுதியாக தான் நான் பார்க்குறேன். இப்போ ஐயா கலைஞர் அவர்களே வந்து நான் மது ஒழிப்பேன் அப்படின்னு சொல்றதே 2011 இந்த ஆட்சி தொடங்குது. ஒரு 12ல் சொல்லியிருந்தா, 13ல் சொல்லியிருந்தா, 14ல் சொல்லியிருந்தா ஒரு நம்பிக்கை இருக்கும். 15ல் முடிஞ்சு 16ல் ஆட்சி வரப்போது அது 6 மாசத்துல தான் இந்த மது பிரச்சனையே சொல்றாங்க. அதுவும் திமுக தொடலை. நாங்கள்லாம் தொட்டு போராட்டம் நடத்தி சசிபெருமாள் போன்ற தியாகிகள், மற்ற கட்சிகள், மாணவர்கள் எல்லாரும் பேசி அதுல ஒரு அரசியல் உருவாகுன்னு அதுவும் வந்து பங்கேற்குது. மது விலக்கை நாங்கள் கொண்டு வருவோம்ட்டு. எப்படி சொன்னீங்க? இல்ல இல்ல, இப்ப இன்னைக்கு வந்து ஒரு அரசியல்ல அது ஒரு நாகரிகமா வந்துருச்சு. ஊழல் ஒழிப்பு, லஞ்ச ஒழிப்பு, மது ஒழிப்பு. இது மூணையும் சொல்லலைன்னா அது ஏதோ தகுதி குறைவா வந்துருமோன்னு எல்லாருமே அதை பேசுறதா வருது. ஊழல் எப்படி ஊழலை ஒழிக்கும்? ஊழல்னு ஒன்னு அறிமுகப்படுத்தினது யாரு? காங்கிரஸும் ஊழலை ஒழிக்கிறேங்குது, திமுகவும் ஊழலை ஒழிக்கிறேங்குது. நீங்க முள்ளால ஒழிக்கிறது இல்ல, நீங்க முள்ளால ஒழிக்கிறது. நாங்க அதை கல்லால ஒழிச்சுக்கிறோம். நீங்க விட்டுருங்கிறோம். இத்தனை ஆண்டுகளா ஒழிக்காம என்ன பண்ணீங்க? இந்த முள்ள 50 ஆண்டுகளா 44 ஆண்டுகளா குடிக்கிறாங்க இந்த மக்கள். 50 ஆண்டுகளா தான் ஊழல், லஞ்சம். பெருந்தலைவர் ஆட்சி காலத்துல, ராஜாஜி ஆட்சி காலத்துல, அல்லது ஐயா பட்டோச்சல் ஆட்சி காலத்துல, பேரறிஞர் அண்ணா காலத்துல மது கொள்கை இல்ல. பெருந்தலைவர் காலத்துல ஊழல் லஞ்சம் இல்ல. ஊழல் லஞ்சம்ங்கிற ஒன்னே இந்த திமுக ஆட்சிக்கு வந்து அது பேரறிஞர் அண்ணா காலத்துல 1.5 ஆண்டுகள்ல 2 அமைச்சர்கள் மேல ஊழல் குற்றச்சாட்டு வருது. அதுல ஒரு அமைச்சர் ஐயா கலைஞர். அவர் கையிலே அதிகாரம் போது முடிஞ்சிருக்கு நாடு. ஊழல் லஞ்சம் ஆடம்பர நிர்வாகமா மாறிடு. சங்கிலியை அத்துக்கிட்டு ஓடுறவனும் ஆமா திருடன் ஓடுறான்னு கூடவே ஓடி வர்றது எப்படி இருக்குமோ அப்படித்தான் இந்த ஊழல் லஞ்சத்தை நாங்கள் ஒழிப்போம், மதுவை நாங்கள் ஒழிப்போம்னு பேசுறது. எதிராக செயல்படுற காங்கிரஸ் வந்து கடுமையாக சொன்னாங்க. ஆனால் இந்த தேர்தலில் காங்கிரஸ் பெரும்பாலும் விமர்சிக்கல, திமுக அதிமுக அதிகம். இதுல வந்து இந்த திராவிட பன்னிகள் இருக்குல்ல, இது மேல ஒட்டிட்டு ரத்தம் குடிக்கிற உண்ணிகள் தான் இந்த தேசிய கட்சி. அதுலயும் பாரதிய ஜனதா அது தனியா நின்றுச்சு. அது தொடர் அது ஒண்ணும் இல்லை. அது இந்தியாவே ஆளை கொடுத்து அது ஒன்றும் செய்ய முடியல. இந்தியாவே ஆளை கொடுத்துட்டோம், அங்கே ஒன்றும் செய்யல. நீ என் மாநிலத்தில் என்ன செய்ய போகுது? காங்கிரஸ் நிக்கிற தொகுதியில நான் கேட்டுட்டு தான் இருக்கேன். காங்கிரஸ் எதுக்குன்னு கேட்கிறேன் என் மக்களுக்கு. அது அந்த கட்சி எதுக்கு வெளிப்படையா தெரியுது. நீங்களே பாக்குங்க. ஒரு தத்துவமற்ற செயற்கைன்னு தெரியுது. கச்சத்தீவை மீட்போம்னு திமுகவின் தேர்தல் வரைவில் வருது. கச்சத்தீவை மீட்க போராடுவோம்னு வருது. இதுல காங்கிரஸ் நிலைப்பாடு என்னன்னா பதில் இருக்காது. நீங்க தான் கொடுத்ததுங்கிறீங்க, அவர் மீட்க போராடுவேங்கிறாரு. இதுலயே முரண் இருக்கு பாருங்க. ஈழத்தமிழர்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்க ஐநா சபையில் அழுத்தம் கொடுப்போங்கிறாங்க. இதுல காங்கிரஸ் நிலைப்பாடு என்ன? அப்ப முதல்ல இவங்க என்ன சொன்னாங்க? மத்திய அமைச்சர் வந்து வெளியில வரும்போது நாங்க வந்து இந்த இன்னும் அந்த ஆட்சியில தொடர்வது இது இலங்கை தமிழர்களுக்கு இது ஒண்ணுமே செய்யல, இதுக்கு மேலும் தொடர்ந்தா தமிழ் மக்களுக்கு செய்யற தீமை ஆயிரும், அதனால நான் வெளியேறேன்னாங்க. வெளியேறும்போது 2 கட்சி தொண்டர்களும் பட்டாசு வெடிச்சாங்க. கூடா நட்பு கேடாய் முடியும்னு ஐயா கலைஞர் சொன்னாங்க. ஐயா ஈ.கே. செலங்கை வந்து இந்த அழுக்கு முட்டையை எத்தனை நாளைக்கு சுமக்கிறதுன்னாங்க. இப்ப அதே அழுக்கு முட்டையா இடையில சலவைக்கு போட்டு வாங்கிட்டீங்களான்னு நாங்க கேட்கத்தான் செய்யறோம். குறிப்பா இந்த தேர்தலை பார்த்தீங்கன்னா இலவசம் என்பது பெரும்பாலான கட்சிகள் வந்து தேர்தல் அறிக்கையில நீங்க வெற்றியா பார்த்தீங்களா இல்ல பயமா பார்த்தீங்களா? அது எங்களுக்கான வெற்றியா நான் பார்க்கிறேன். என்னோட வரைவில் தான் இலவசத்தை ஒழிப்பேன்னு சொல்லி பல ஆண்டுகளா இலவசம் என்பது வளர்ச்சி திட்டம் அல்ல, வீழ்ச்சி திட்டம். ஆறுதலால் பயிர்கள் ஆறுதலால் காயங்கள் ஆறாது, அழுவதனால் எதையும் அடைந்து விட முடியாது, தூறல்களால் பயிர்கள் விளையாது, என் தேசத்தை நாசமாக்கிய ஒரே சொல்
என் தேசத்தை நாசமாக்கிய ஒரே சொல் இலவசம்னு ஐயா குன்றக்குடி அடிகளார் சொல்றாரு. அதே கருத்தை நாங்கள் திரும்ப எடுத்து வச்சு பேசணும்னா தான் ஜெயலலிதா அம்மையார் வந்து விலையில்லா மடிக்கணினி, விலையில்லா மாவு அரைக்கிற இயந்திரம், விலையில்லா மிதிவண்டின்னு அந்த இலவசங்கிற வார்த்தையை தூக்கிட்டு விலையில்லான்னு பேச ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப அந்த இலவசம்ங்கிறது கடுமையா மக்கள்கிட்ட விமர்சனத்துக்கு ஆளாதுனால திமுக கைவிட்டுருக்கு. ஆனா அந்த வரைவிலையிலே ஒழிய அது மேடையில் வேறு தாலிக்கு தங்கம் தருவோம் தான் சொல்லுது. இல்லைன்னு சொல்றது மேடை போய் நாங்க மேடை ஏறி பரப்புரை செய்யும்போது நாங்க அதை செய்யறோம் இதை செய்யறோம்னு சொல்லி கொண்டுதான். ஒன்னும் புதுமுகங்கள் இல்ல. இவர் மனிதநேய போராளி எங்க ஐயா பால்னியம்மன் பெங்களூர்ல பேராசிரியரா இருக்கிறாங்க. அவங்கள அறிமுகம் டாக்டர் சுரேஷ்ங்கிறவங்க. இவங்க வந்து எங்க ஐயா ஜக்மோகன் சிங்னு பேராசிரியர். அவரு மரண தண்டனைக்கு எதிராக போராடுறவங்க பஞ்சாப்ல இருக்கிறவங்க. அவங்க என்னுடைய சகோதரர் சுபாஷ் சந்திர போஸ் கர்நாடகாவில் இருக்கிற அவர் மனித உரிமை போராளி. இவங்க எல்லாம் எனக்காக வாக்கு சேகரிக்க வந்திருக்கிறாங்க. எல்லாருமே ஈழ விடுதலை ஆதரவாளர்கள், மனித உரிமை போராளிகள், இனப்படுகொலைக்கு எதிரானவர்கள், மரண தண்டனைக்கு எதிரானவர்கள், தேசிய உரிமைக்கு ஆதரவானவர்கள். இந்த மண்ணை தமிழன் தான் ஆளணுங்கிற அந்த நான் எடுத்து வைக்கிற கோரிக்கையில அவங்க எல்லாம் உறுதியா இருக்கிறாங்க. எப்படி உம்மன் சாண்டி ஐயா திரும்ப பேசுறாரு பாருங்க. அவன் வெறி கொண்டு அதிகாரத்தை கேட்கிறான். அந்த அதிகாரத்தை கொடுங்க. அவன் கேட்கறதா நியாயம். என்னைய திராவிடனா மலையாளின்னு கேட்டா நான் மலையாளின்னு தான் சொல்லுவேன். திரும்ப சொல்றாரு. அந்த புரிதலும் அந்த பார்வையும் எல்லாருக்கும் வரணுங்கிறதா எங்குது. அதை பேசத்தான் ஒவ்வொரு தேசிய இனங்கள்ல இருந்து எனக்கு வாக்கு சேகரிக்க வந்திருக்காங்க. அவர் வந்து நம்ம அண்ணன் ஆதித்தமிழர் விடுதலை இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் வினோத் நம்ம அண்ணன். அவர் வந்து சமீபத்தில் ஒரு பேட்டியில வந்து காங்கிரஸ் போட்டியிடுற இடத்துல வந்து அந்த வாய்ப்பு இருந்துச்சுன்னா சீமானை ஆதரித்து ஓட்டு போடுவோம் இந்த பாமக ஒதுக்கிருக்காங்க அணியில அவருடைய ஆதரவை நீங்க கோருவீங்களா? நாங்க ஒரு கேட்டு ஆதரவு பெற நிலையில இல்ல. நாங்க ஒரே உடன் பிறந்தவர்கள். நான் அவரை ரத்தம் தான் சொல்லுவேன், அவர் என்ன ரத்தம் தான் கூப்பிடுவார். நாங்க அப்படி இருந்தவங்க நண்பர் இல்லை, நாங்க சகோதரர்கள். அதுல வந்து 2 பேருக்குமே இன நிக்கிற நிலைமை தெரியும். நாங்க எந்த இடத்துல நிக்கிறோம்னா அவருக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அப்படிங்கும்போது அவர் எதிர்பார்த்து ஏமாந்து போனதுல அவரை விட நான் அதிகமா அவமானமும் வருத்தமும் பட்டிருக்கேன். அந்த இடத்துல இப்ப வந்து நான் என்னுடைய வேட்பாளரை திரும்ப பெற முடியாத நிலைக்கு ரொம்ப தூரம் ஓடிட்டேன். அதனால அவரு ஆதரித்து அவரை நான் ரொம்ப பெரும் மகிழ்ச்சியோடு அதை ஏற்றுக்கொள்வேன். அவர் ஆதரவை ஏற்றுக்கொள்வேன். முன்கூட்டியே சகோதரன் தானே முடிவெடுத்துருக்கேன். நான் என்ன செய்ய முடியும் சொல்லுங்க. நான் பல தடவை சொன்னேன். அவரு நம்பிக்கை ரொம்ப வச்சிருந்தாரு. அவர் மட்டும் இல்ல, எங்க ஐயா சேதுராமனும் சரி, அண்ணன் ஸ்ரீதர வாண்டையாரும் சரி, அண்ணன் கதிரவன், அண்ணன் ஜான் பாண்டியன் எல்லாருமே நிராகரிக்கப்பட்டதுல எனக்கு ரொம்ப பெரிய வருத்தம் இருக்கு. அதுதான் ஜெயலலிதா, அதுதான் கருணாநிதி. அதான் இந்த திராவிட ஆட்சியில் இப்படித்தான் செஞ்சு மான தமிழனை மண்டியிட வச்சு கடைசியா தூக்கி போடும். அந்த தன்மான இழப்பு வந்துடக்கூடாதுன்னா நாங்க யாரோடும் சேராம நிக்கிறோம் பாருங்க. தேர்தல் முடிவு புரட்சிகரமான முடிவா இருக்கும். மே 19 பார்ப்போம். நிச்சயமா இருக்கும். வெவ்வேறு நாள்ல செய்வோம் நாங்க. அது என்ன இல்ல அப்படி செய்யறது இல்லை. ஏன்னா எல்லாமே நாங்க புதியவர்கள்னால சட்ட ஆலோசகர்கள் அவங்க எல்லாம் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு மண்டலம், மதுரைனா மதுரை பகுதி, திருச்சினா திருச்சி அந்த பகுதி. இங்க நான் 26ஆம் தேதி நான் கட்டுத்தொகை கட்டி நான் வேட்புமனு தாக்கல் செய்வேன். காரணம் இந்த இதுதான் வெள்ளத்துல செத்தது எப்படி என்ன காரணமோ அது மாதிரிதான். பொறுப்பற்ற நிர்வாகம், பொறுப்பற்ற அணுகுமுறை. ஒரு மக்களை வந்து நீங்க 3 மணிக்கு முதலமைச்சர் பேசுறாங்க அப்படின்னா 10 மணிக்கே கொண்டாந்து குவிக்கிறது. அவங்க மேற்கூரை போட்டுக்கிறாங்க, சுத்தி குளிர் ஊற்றி வச்சுக்கிறாங்க. பாவப்பட்ட மக்கள் 300 400 காசுக்கு வந்து வெயில்ல கிடக்குது. இப்ப 19 பேர் மயங்கி விழுந்திருக்கிறாங்க. அதை எடுத்துக்கொண்டே உடனடியா மருத்துவமனையில் சேர்த்து அந்த உயிரிழப்பை தவிர்த்திருக்கலாம். அவங்க இல்ல அம்மா வர நேரம் ஆச்சு, முதலமைச்சர் நேரம் ஆச்சு, இருங்கன்னு வந்தோன்னா அது உயிரிழப்பு வரைக்கும் போய் நின்றுச்சு. அதை பற்றிய விசாரணையோ அதுக்கு ஒரு இதோ தேர்தல் ஆணையம் எடுக்கலைங்கிறதுல ரொம்ப மன வருத்தம் இருக்கிறதுல அது
எங்க கவனிக்குது? எங்க கவனிக்குது? இப்ப தொலைக்காட்சியில காட்டுது, புதிய தலைமை தொலைக்காட்சியில காட்டுறாங்க, எடுத்து ஆர்கே நேரில் காசு 300 ரூபா கொடுக்கறத. அதான் இந்த திண்டுக்கல்ல கோயில் திருவிழாவில் ஒரு பூசாரிக்கு தட்டில் வந்து ஐயா பெரியசாமி, திண்டுக்கல் பெரியசாமி அவர்கள் வந்து இவ்வளவு பெரிய 2 உரையில பெரிய மொத்த பணத்தை வைக்கிறாரு. பணம் தானே பூசாரி கொடுப்பாரு, சொத்து பத்திரத்தை கொடுப்பாரு. அது தெரியுது. ஆனா என்ன நடவடிக்கை எடுத்துருக்குது? தேர்தல் ஆணையத்தை பொறுப்பட்ட நிர்வாகம் சொல்றேன். நான் சொல்லதான் செய்யறேன். அதாவது என்ன சொல்றேன்னா, நீங்க முறையா அதை அணுகணுங்கிற. நீங்க ஏற்கனவே இருந்த பெரிய கட்சிகளுக்கு தான் நீங்க ஆதரவா இயங்குற மாதிரி இருக்குதுங்க. எங்களை மாதிரி புதிதாக வர ஜனநாயக ஆற்றலுக்கு நீங்க ஆதரவு கொடுக்கறது இல்லை. நீங்க என்ன செய்யறீங்க? அந்த கட்சிகள் இப்ப நான் வந்து என்னுடைய பேச்சுகளை என் கட்சி பிள்ளைங்க வந்து ஒரு திரை கட்டி ஒளிபரப்புறதுக்கு அனுமதி கேட்டா கொடுக்கல, மறுத்துருச்சு. ஆனா அம்மையார் ஜெயலலிதா பேசுறத வாகனங்கள்ல பொருத்திட்டு பெரிய தொலைக்காட்சியில அது ஒளிபரப்பிக் கொண்டே இருக்கிறாங்க. அது எப்படி அந்த மடிக்கணினி கொடுக்கறது, அந்த இலவச திட்டங்களை கொடுக்கறது, அதுகளே எடுத்து போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்ப அதை அனுமதிக்கிறது என்ன? என் பேச்சை கூட அனுமதிக்கணும்ல. அதான முழுமையான ஜனநாயகம். அந்த மாதிரி இதுகளை சரி செய்யணும். தொடர்ச்சியா ஏற்கனவே அதிகாரத்தில் இருந்தவங்களுக்கே ஆதரவா இருந்து இயங்குறத நாங்க அது விமர்சிக்கிறோம், அது கடுமையா அது கண்டிக்கிறோம். இப்ப நீங்க இப்படி கேக்குறீங்க பாருங்க, இதுக்காக தான் நான் கடலூர் தேர்வு பண்ணேன். இப்ப இல்ல புகழேந்தி எங்க அண்ணனோ இல்ல ஐயா சம்பத்தோ இங்க போட்டிட்டா, கடலூர் வழக்கமான ஒரு தொகுதி. நான் வந்து இந்த இடத்துல போட்டியிடுறதுனால இன்னைக்கு 13 கோடி மக்களுக்கும் உலகம் முறை இருக்க ஒவ்வொருத்தருக்கும் இது முதன்மையான ஒரு தொகுதியா மாறுது. அப்ப கடலூர் வந்து ஒரு நட்சத்திரம் ஒரு தொகுதியா மாறுது. இதை மாற்றணும்னு நினைச்சே வந்து நிக்கிறேன். அதுதான் இங்க இருக்கிறது. நான் பாதிக்கப்பட்ட மக்களின் பக்கத்தில் நிற்கிறது எங்கள் பரம்பரை குணம், தமிழருடைய குணம். அதெல்லாம் நான் ஒரு அடிப்படையில் ஒரு போராட்டக்காரன். இங்க நிறைய தேவைகள் இருக்கு. ஏன் இங்க காய்கறி விற்கிற எங்க அக்கா தங்கச்சிக்கு மேற்கூரை இல்லைங்கிறத இத்தனை ஆண்டுகள் இவங்க இருந்திருக்கிறாங்க, என்கிட்ட தான் கேட்கிறாங்க. அங்க மீன் வேலை பின்னிக்கிட்டு இருக்கிற என் உறவுகள் வந்து இந்த மாதிரி மேற்கூரையில் நீ வந்து போட்டு கொடுங்குறாங்க. இப்போ அதனாலதான் நான் வந்து இதை நிக்கிறேன். இங்க நிக்கும் போது நான் நிக்கும் போதுதான் ஏன் இங்க வந்து நிக்கிறீங்கன்னு நீங்க கேட்கறதுனால அது கடலூர்னு ஒரு தொகுதி முக்கியமான தொகுதியா மாறுது. அதை மாத்தணும்னு நினைச்சா நிக்கிறேன். அது எனக்கு அதை விட நிறைய வேலை இருக்கு. ஏன் நான் ஏன் ஜெயலலிதா இங்க புறக்கணிக்க சொல்லுங்க, நான் ஏன் தேர்தலை புறக்கணிக்கணும்? எது இதுல என்ன பண்ணாலும் முடிவெடுக்க போறது என் மக்கள் தான், முடிவெடுக்க போறது எங்க மக்கள் தான். நீங்க என்ன செஞ்சாலும் அதாவது எனக்கு மக்கள்கிட்ட இருந்துதான் மாற்றத்திற்கான விளைச்சலே வரப்போகுது. ஏன்னா நீங்க என்ன தேர்தல் ஆணையமே தேர்தல் வெற்றி தோல்வியை தீர்மானிச்சிருந்தா என்ன? அதெல்லாம் கிடையாது. தீர்மானிக்க போறது என் மக்கள். அதுல அசைக்க முடியாத நம்பிக்கை நான் வச்சிருக்கேன். அதனால மக்களோடவே நிக்கிறேன். போட்டியாளரா நான் பெருந்தலைவர் காமராஜரை தான் கருதுறேன். எனக்கு இந்த இடையில இருக்க யாரையும் கருதல. என் இன வரலாற்றுல அரசியல் வரலாற்றுல நல்லாட்சி கொடுத்தது மக்களாட்சியில, மன்னராட்சியில எங்க பாட்ட முப்பாட்டங்க சிறப்பா செஞ்சிருக்காங்க. மக்களாட்சியில பெருந்தலைவர் காமராஜரை சொல்றாங்க. இப்ப எங்கள் இன அரசியல் வரலாற்றுல தமிழர் வரலாற்றை நல்லாட்சி கொடுத்தது காமராஜரை, அவர் பேரங்கலாம். இதுதான் இங்க நடக்கிற போட்டியா நான் பாக்குறேன். இடையில இருக்கிறதுலாம் இதை வீழ்த்த முடியாத சக்தி, இதை ஒழிக்க முடியாது, தோக்கடிக்க முடியாது அப்படிலாம் நான் நினைக்கிறேன். போட்டியா அதிமுக திமுக இந்த ரெண்டு பெரிய ஆள துடிக்கிற ஆண்டு கொண்டு இருக்கிற இந்த திராவிட திமுக அதிமுக இந்த திராவிட கட்சிகளை தான் நாங்க போட்டியா கருதுறோம். மற்றதெல்லாம் போட்டியா கருதுல. இதே நிலைப்பாடுதான் வைகோ வந்தாரு. ஆனா நீ வைகோ வந்து ஒரு முதல்வராக கடுமையா பண்ணிட்டு வேலையை பண்ணிட்டு அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? சரியான அவங்க மறுபடியும் எங்க மண்ணில் வந்து விஜயநகர பேரரசு நிறுவனத்துக்கு முயற்சி எடுக்கிறாங்க. நாயக்கர் மன்னராட்சி காலத்துல நாயக்க மன்னர்கள் எங்களை ஆண்டாங்க, படையெடுத்து வந்து எங்களை ஆண்டாங்க. நாங்க அடிமையா இருந்தோம். விடுதலை பெற்று
இவ்வளவு காலம் ஆயிடுச்சு. நாங்க மக்களாட்சி காலத்திலேயும் மறுபடியும் நாயக்கர்கள் எங்களை ஆளும்போது நாங்க அப்புறமா அடிமையா தான் இருப்போம். நாங்க விடுதலை பெறலையாங்கிற கேள்வி வருது. நாயக்கர்கள்னா தெலுங்கு நாயக்கர்களை சொல்றாங்க. தமிழருக்கு எதிராக செயல்படுறாரா இல்லையா? தமிழ் தேசியம் தமிழ் தேசியம் ஆபத்தானது, அது பொது எதிரி, அதை ஒழிக்கணும்னு சொல்றாரா இல்லையா? என் நாட்டுல நான் ஆளணுங்கிறத நீங்க யாரு கூடாதுங்கிறது? என் நாட்டுல நான் ஆளணுங்கிறது இனவாதம்னா என் நாட்டுல நான் ஆளக்கூடாதுன்னு சொல்றது எவ்வளவு பெரிய கொடுமையான இனவாதம். என் நாட்டை கன்னடர்களாலலாம் சரி, என் நாட்டை மலையாளிகளாலலாம் சரி, என் நாட்டை தெலுங்கர்களாலலாம் சரி, என் நாட்டை தமிழ் ஆளணும்னு சொல்றது வெறியாயிருமா? அப்படி பேசுறாங்களா இல்லையா? அது எப்படி ஏற்கிறது? பேசுறாரு அவர்கள் இதே மாதிரி ஊடகத்தில் பேசுறாருல. பொது எதிரி வாரான், திமுக ஒன்னா நில்லுங்க, தமிழ் தேசியம் பேசிக்கொண்டு சந்தடி சாக்கில பல பேர் கிளம்பி வாரான், அவன் கால் உண்ட கூடாது ஒழிக்கணும் அப்படின்னு பேசுறாரா இல்லையா? இருக்கா இல்லையா? வேணா காட்டவா வாட்ஸ்அப்ல. நீங்க ஈழ விடுதலை ஆதரிச்சீங்க. ஈழ தேசம் என்ன தேசம்? தமிழ் தேசம். அதை ஆதரிச்சு பேசுற அரசியல் தமிழ் தேச அரசியல். அதை நாங்க பேசினா ஏன் எதிராயிருது? மே 16 என்ன படுகொலையை காட்டுது. எந்த இடத்தை நாங்க விழுந்தோமோ அந்த இடத்தே தமிழ் மக்கள் எழுந்தோம்னு காட்டுவதற்கு வரலாறு இருந்த வாய்ப்பா நாங்க இந்த தேர்தலை பார்க்கிறோம். அதனாலதான் மற்றவர்களுக்கு போல வழக்கமான தேர்தல் இல்லை, இது ஒரு புரட்சிக்கான களம், இது போர் என்று நாங்க அறிவிக்கிறோம். அப்ப இப்ப ஒரு 6 ஆண்டுக்கு முன்னாடி நாங்க இதே இடத்துல கொண்டு ஒழிக்கப்பட்டிருக்கோம். அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு தமிழர்கள். இங்கேயும் அதான். என்னுடைய பொருளாதாரம், என்னுடைய அரசியல் அதிகாரம் இன்னொருத்தட்டு இருந்தா நான் அடிமையாயிருவேன். இது 3மே இன்னொருத்தட்டு இருக்கு. என் நிலத்தை பொறுத்த வரைக்கும் ஜெயலலிதா அதிகாரமோ கருணாநிதி அதிகாரமோ எனக்கானது இல்ல. அப்படி எனக்கானதா இருந்தா என் எனக்கு இவ்வளவு தொல்லை எதுக்கு, இவ்வளவு பிரச்சனை எதுக்கு? எல்லாத்துக்கும் போராடுறோம். பாதைக்கு போராடுறோம், மின்சாரத்துக்கு போராடுறோம், படிப்பு கட்டணத்துக்கு போராடுறோம், பால் கட்டண விலை போராடுறோம், எல்லாத்துக்கும் போராடுறோம். இப்ப போராடுற நிலையில் தன் நாட்டு மக்களை வைத்துக் கொண்டு அரசு ஆள்றதுங்கிறது எவ்வளவு கொடுமைன்னு பாருங்க. என் இனச்சாவை தடுக்கல. ஆந்திர காட்டுக்குள்ள களவாணி பட்டம் கட்டி என்னை கொண்டு ஒழிச்சது ஆந்திர அரசு. திருட்டு பய பட்டம் கட்டிச்சு. அதை கைத்து கொண்டு நாங்க இருந்தோம். 840க்கு மேல மீனவனை இந்திய கடலில் சிங்கள ராணுவம் கொண்டு இருக்கு. கேரளாவில் ஒரு 2 மீனவரை இத்தாலி கடற்படை ராணுவ வீரர்கள் கடற்படை வீரர்கள் சுட்டதுக்கு என்ன பாடுபட்டுச்சு இந்த நாடுன்னு தெரியும். 2 மீனவர்கள் 840 மீனவர்கள் நாங்க சேர்த்திருக்கோம். ஒரு நடவடிக்கை இல்லை. சரி, அந்த மீனவர் குடும்பங்களுக்கு ஒரு நிவாரணம் கூட இல்லை, ஒரு சரியான பரிகாரம் கூட இல்லை. அந்த நிலையில நிக்கிறதுனாலதான் இந்த அதிகாரம் எனக்கானது இல்லை, எனக்கான அதிகாரத்தை நிறுவனம் நாங்க நினைக்கிறோம். ஒரே நோக்கம்தான், மக்களின் பிரச்சனைகளை அரசு கையில் எடுக்காத போது மக்கள் அரசை கையில் எடுப்பதை தவிர வழி இல்லாம போயிருது. அந்த வழி இல்லாத நிலையில நிக்கிற பிள்ளைகள் தான் நாங்க. ஒவ்வொருவரும் நாங்க முதலமைச்சர் ஆன பிறகு முதல் கையெழுத்து முதலமைச்சர் ஆன பிறகு முதல் கையெழுத்து நீங்க முதலமைச்சர் ஆன பிறகு கையெழுத்து முதல் கையெழுத்து எதுக்கானதா? இந்த ஊழல் லஞ்ச ஒழிப்பு மது ஒழிப்புலாம் சாதாரணமா நான் செஞ்சு முடிப்பேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதனால இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இல்லை. வந்தவன அது கிடையாது, மூடு பணம் மூடிட போறான், அவ்வளவுதான். வந்தவொடனே வேளாண்மை தேசிய தொழில் அரசு பணி, ஆடு மாடு வளர்த்தல் அரசு பணி, கல்வி மருத்துவம் தூய குடிநீர் அனைவருக்கும் இலவசம். இதான் எங்களுடைய முதல் கவனம். வரவில் ஒரு விஷயம் சொல்லிருக்கீங்க, அன்பான சர்வாதிகாரிகள் அதை எது குறிப்பிடுது, அதுக்கு என்ன அவசியம், என்ன அவசியம்? அதாவது இந்த நாட்டில் நான் அனுபவிச்சுட்டு இருக்க ஆட்சி முறை தன்னலம் சார்ந்த கொடுமையான சர்வாதிகார ஆட்சி முறையை நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். தன்னலமற்ற அன்பான சர்வாதிகார ஆட்சி முறையால தான் வளர்கிற ஒரு தேசத்தை செதுக்க முடியும். அப்படி செதுக்கிய நாடுகள் இன்னைக்கு வெனிசுலா, சாவேஸ் அதிபராக இருக்கும்போது வெனிசுலா செதுக்கப்பட்டது. இன்னைக்கு சிங்கப்பூர், பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் ஆசியாவின் தீண்டப்படாத நகரமா இருந்த சிங்கப்பூர் இன்னைக்கு பூமியின் எழில்மிகு நகரா இருக்குன்னா அது காரணம் லீ குவான் யூங்கிற ஒரு புரட்சி, ஒரு சிந்தனையாளன் அந்த தேசத்தை ஒரு சிற்பி போலந்து செதுக்கினான். அந்த செதுக்கிய முறை தன்னலமற்ற அன்பான சர்வாதிகார ஆட்சி முறை. இந்த நிலத்திலே பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி போற்றப்படுதுன்னா அது காரணம் தன்னலமற்ற அன்பான சர்வாதிகார ஆட்சி முறை. அதுக்கு அந்த ஆட்சி முறைனா ஒரு பாடம் பள்ளிக்கூட பிள்ளைக்கு, மாணவ பிள்ளைக்கு பாடம் மனசுல பதியலைன்னா இந்த பாடத்தை 2 முறை இந்த ஏட்டில் எழுதிட்டு வான்னு சொல்றது, அந்த மாணவர் பார்வையில இந்த ஆசிரியர் சர்வாதிகாரியா இருக்கலாம், ஆனா அந்த செயல் தன்னலமற்ற அன்பான சர்வாதிகாரம். அதுதான் ஆசிரியர் நலனுக்கு இல்லை, மாணவர் நலனுக்கு தான். அதுதான் அந்த தன்னலமற்ற அன்பான சர்வாதிகாரம் இல்லைன்னா இந்த நாட்டை செதுக்க முடியாது. நீங்க நான் 60 கிலோமீட்டர் வேகத்துல போங்க இந்த சாலையில, நான் எப்படியும் போவேன், நீங்க யார் கேட்கறதுன்னு போனீங்கன்னா அந்த நாடு உருப்படாது. அதாவது ஐயா அப்துல் கலாமே சொல்றாங்க,
எந்த நாட்டுக்கு போனாலும் என் தேசத்து மக்கள் அந்த நாட்டு சட்டத்திட்டத்தை அப்படியே கடைபிடிக்கிறாங்க. இங்க மது குடிச்சு போத்தலை போடாதீங்க, இங்க சிகரெட்டை போடாதீங்க, சாலையில சிறுநீர் கழிக்காதீங்க, இத்தனை கிலோமீட்டர் வேகத்துல வாகனத்தை செலுத்துங்க, எல்லா விதிகளையும் அப்படியே கடைபிடிக்கிறாங்க. ஆனா இறங்கி என் நாட்டுல வந்த உடனே இதுல எதையுமே கடைபிடிக்கிறது இல்லை. நீங்களே சொல்றீங்க, நீங்க குறிப்பிட்ட நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா அடிப்படையில இருந்தே அவங்க ஒழுக்கத்தை கற்றுக்கிறாங்க. நீங்க ஜெர்மனி இருக்குன்னா ஜெர்மன் மொழி கற்றுக்கிட்டாலும் அந்த நாட்டுக்கே போக முடியும் சட்டத்தை. ஒவ்வொரு நாடும் அடிப்படையிலே வளர்ந்துட்டு. அதுதான் நான் ஜெயிலன்னு கொடுத்துருக்கேன் அந்த வரைவில். நீங்க வரைய படிச்சீங்க தெரியும். நான் என்ன செய்றேன், தாய்மொழியில கல்வி, அது ஏன் தாய்மொழி கல்வியை நான் வலியுறுத்துறேன். தொடக்க கல்வியில இருந்தே நான் சாலை விதியவும் நாட்டின் அடிப்படை சட்டத்தையும் கற்றுக் கொடுப்பேன்னு பாடம் வச்சு கற்பிப்பேன். தமிழக மக்கள் உடனே அதை ஏற்றுப்பாங்களான்னு நீங்க நான் எங்க அப்பா அம்மாவுக்கு கட்சி நடத்தல, என் தம்பி தங்கைக்கும் அவங்களுடைய பிள்ளைகளுக்கும் அடுத்த தலைமுறைக்கு நான் வேலையை செய்யறேன். அதனால இப்ப நீங்க இப்ப இருக்கிற தலைமுறை ஏற்குமா எதிர்க்குமாங்கிறத நான் கேட்கல. நான் பிறக்கிற தலைமுறையை பற்றி சிந்திக்கிறேன். வேற அதனாலதான் நான் 5 தமிழகத்தை தலைநகரை மாற்றும், தமிழகத்தை மாற்றும்னு நான் சொல்றேன். பல முறை நான் சொல்றேன், நான் சீர்திருத்தவாதி அல்ல, நான் புரட்சிவாதின்னு சொல்றேன். சீர்திருத்தவாதி ஏற்கனவே இருக்கிறத சரி செய்யறவன், புரட்சிவாதி எல்லாத்தையும் அழிச்சிட்டு மறுபடி படைக்கிறவன். வருவாங்க, மே மாசம் பரப்புரை செய்ய வருவாங்க. எல்லாரும் வருவாங்க. எங்க அப்பா பாரதி ராஜா, செல்வமணி எல்லாம் எல்லாரும் வருவாங்க, வந்து செய்வாங்க. தேர்தல் வரைவு எல்லாரும் அறிக்கைப்பா உங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு புத்தகம் நீங்க படிச்சீங்க. இல்ல, நான் அந்த தேர்தல் அறிக்கைங்கிறத நான் நம்பல. இந்த தேர்தல் அறிக்கைங்கிறத ஒரு வெற்று அறிக்கையை நான் பாக்குறேன். எந்த கட்சி தேர்தல் அறிக்கையில் கொடுத்தது கச்சத்தீவை மீட்பு உதாரணத்துக்கு சொல்லுவோம். திமுக கச்சத்தீவை மீட்க போராடுவோம்னு மீட்டுச்சாங்கிறத நம்ம கேள்வி. ஜல்லிக்கட்டு தடையை நீக்க போராடுவோம். தடை விதிக்கும் போது என்ன பண்ணிட்டு இருந்துச்சுன்னா பதில் இல்லை. என்னை ஒரு அளவுக்கு தான் நீங்க ஏமாற்ற முடியும். அப்ப நான் இந்த வெற்று அறிக்கையா பாக்குறேன். என்னை சுகமா சொரிஞ்சு விட்டு தூங்க வைக்கிறதுக்கான ஒரு வேலை தான் அது. அதனாலதான் தேர்தல் அறிக்கை தரல, ஆட்சியின் செயல்பாட்டு வரைவு வந்தா என்ன செய்யணும். நான் தான் அரசு முத்திரையே மாத்திட்டேன். உங்களுக்கு தமிழ்நாடு அரசு முத்திரையவே மாத்திட்டேன், தமிழ் தாய் வாழ்த்தையே மாத்திட்டேன். அது கொடுங்க. இங்க பாருங்க, நான் தான் சொல்றேன், நான் அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றத்திற்கான ஆளுன்னு. நான் இது மாதிரி வெற்று அறிக்கையை நான் விரும்பலைன்னு நான் சொல்றேன். அதனாலதான் பாருங்க, தமிழ்நாடு அரசு முத்திரையவே மாத்திட்டேன். இதுவரை இருந்த முத்திரை இல்லை. எல்லாத்தையுமே மாத்திரம், அடிப்படையிலே மாத்திரேன். தமிழ் தாய் வாழ்த்தையே மாத்திரேன். நீராறும் கடல் கொடுத்தா இவ்வளவு நாள் பாடிட்டு இருந்தோம், அதை தூக்கிறேன். மானத்தமிழர் நாட்டில் என்ன திராவிடங்கள் திருநாடுன்னு தூக்கிட்டு இப்ப புரட்சி பாவலர் பாரதிதாசனுடைய பாவேந்தர் பாரதிதாசன் பாட்டை போட்டிருக்கேன். தமிழுக்கு அமுதன் இருக்கு, அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் தான். நியாயமா இதான் தமிழ் தாய் வாழ்த்தா இருந்திருக்கணும். நான் எந்த சமரசமும் செஞ்சுக்கல. என் மக்கள்கிட்ட தன்னலமற்ற அன்பான சர்வாதிகார ஆட்சியை சொல்லணுமா இல்லை, நான் சொல்லித்தான் தரணும். ஏற்கிறாங்க எதிர்க்கிறாங்க, நான் உண்மை பேசணும்னு நினைக்கிறேன். நான் வந்தா இதான் செய்வேன். நெகிழியை தடை செஞ்சிடுவியா, பிளாஸ்டிக்கை தடை செஞ்சிடுவியா, தடை செய்யத்தான் செய்வேன். தடைன்னு வருதுன்னா தடை செய்ய முடியும். எது கெடுதியோ தடுத்தானே செய்யணும்.